வணக்கம். நம்ம சத்யேஸ்வர் கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஸ் வித் சாண்டலில் டைவர்ஷன் நாட் வச்சாப்பில் வந்து ஒரு 2.25 கட்டு கூட தாங்க பார்க்க போகிறோம். இந்த கூடையை மேக் பண்ணுறதுக்கு வந்து 2.25 கட்டு வரையும் வந்து ஒயர் தேவைப்படும். மேலே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ரெட்டாகவே, அதாவது ஃபுல்லாகவே ஒரு பக்கெட் வந்து ரோஸ், ஒரு பக்கெட்டு சாண்டல், ஒரு பக்கெட்டு ரோஸ், அந்த மாதிரி. கீழே பேஸ் வந்து கிராஸ்கட்டில் அதாவது கிராஸ்கட் கூட போடுவோம் இல்லையா, அந்த கிராஸ்கட் கூட மாதிரி மேக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் வச்சுருக்கேன், ஹேண்டிலுக்கு எல்லாம் ஃப்ளவர் வச்சு, அதுக்கப்புறமால முறுக்கு கைப்பிடி போட்டு இந்த கூடையை ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த கூட உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். கூட பார்க்குறதுக்கே எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. உங்களுக்கும் இது மாதிரி கூடைங்கெல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இந்த கூடையை மேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேஸ்கெட் மட்டும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2 கட்டு போதும். ரோஸில் ஒரு கட்டும், சாண்டலில் ஒரு கட்டும் வந்து கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமால உங்களுக்கு கைப்பிடிக்கு இந்த ஃப்ளவர் செட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வேறு கட்லேருந்து தான் வந்து எடுத்துக்கணும் ஒயரு. உங்களுக்கு அது வந்து எப்படி தேவையோ வந்து 1/4 கட்டு வந்து உங்களுக்கு ரோஸ் மட்டுமா இல்லை சாண்டல் மட்டுமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கங்க. இது வந்து இந்த எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் ஒயர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். டைமென்ஷன், அதாவது டைமண்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேங்க கூட ஸ்டார்ட் பண்ணுறது. இதில் ஒரு 4 பேட்டர்ன் வரும் ரோஸ், சரிங்களா. ரோஸில் இது ஒரு 4 நாட் வரும், சென்டரில் ஒரு 4 நாட், இந்த கார்னரில் ஒரு 4 நாட், ஆக மொத்தம் 24 ஒயர். 2 அளவுமே சேம் தான், சாண்டல்லையும் சரி ரோஸ்லேயும் சரி 24 ஒயர் தான் எடுத்துக்கணும். 9 அடியில் எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் 9.2 அது மாதிரி எடுத்துக்கோங்க. 9 அடியும் 2 இன்ச்சும் எடுத்துக்கோங்க. ரோஸில் 24 ஒயரை நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 2 நாட்டாக போட்டு ஃபஸ்ட்டு 4க்கு 4 நாட்டு, இந்த டைமண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபஸ்ட்டு இங்கேயும் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாண்டில் 4க்கு 4 டைமண்ட் அட்டாச் பண்ணியிருப்பேன். அடுத்து ரோஸு, அடுத்து சாண்டில், அடுத்து ரோஸு. பேலன்ஸு சாண்டலில் வந்து 24 ஒயரில் 16 ஒயர் போயிருங்க. இதுக்கு 8 ஒயர் தேவைப்படும். இந்த டைமண்டுக்கு வந்து 8 ஒயர் தேவைப்படும். 16 ஒயர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 8 ஒயர் என்ன பண்ணணும்னா, இந்த கார்னர் டர்ன் பண்ணுறதுக்காண்டி இந்த வரிசையில் ஒரு ஒயரும் அடுத்த வரிசையில் ஒரு ஒயர், 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி ஒரு சைடுக்கு 2 ஒயர் அப்படின்னா இந்த பக்கெட்டு 2, இந்த பக்கெட்டு 2, மொத்தமே 4 போயிடும். கீழே 4, 8 ஒயர் வந்துடுங்க. கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ஃபுல்லாகவே பின்னிக்கிட்டு வர மாட்டோம். இது 4க்கு 4 கட்டம் அப்படியே இருக்குங்க. இந்த மேலே உள்ளதில் மட்டும், இந்த சாண்டலில் மட்டும் ஒரு ஒயர் எடுத்து நான் பாதியாக மடித்து எங்கனையாவது ஒரு ஒயரை சென்டராக நினச்சிக்கிட்டு நம்ம இந்த 4 வரிசையும் பின்னுவோம், சரிங்களா. 4ஐயும் பின்னிக்குவோம். அடுத்து வந்து இதில் வந்து 3 ஒயர் விட்டு பின்னுவோம். இந்த ஒரு ஒயர் விட்டுட்டு 3 ஒயரை பின்னிட்டு கார்னர் இங்கிட்ட வந்து டர்ன் பண்ணியிருக்கேங்க. ஃபுல்லாகவே வந்துடும் நல்லா சாண்டலாக. மேலே வந்து கூம்பு வச்சு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே டைவர்ஷன் நாட் தான் போட்டிருக்கேன். இந்த வருஷம் அப்படியே பார்த்தீங்களா, அதாவது சாண்டல்லேருந்து ரோஸும் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுனால வந்து நான் டைவர்ஷன் நாட் போட்டு இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே டைவர்ஷன் நாட் தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு பலாமுள் மாதிரி இருக்காது. பலாமுள்ங்கிறது சென்டரில் வந்து கூம்பாக இருக்கும், இது வந்து இந்த கார்னரில் கூம்பாக இருக்குங்க. உள்ற பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோது இருக்குன்னு. நல்ல பெரிய கூடை தாங்க 2.25 கட்டில். இதோட லென்த்து ஹைட்டு எல்லாமே சேம் தான். இதோட லென்த் இருக்கு இல்லையா, இதோட லென்த்து வந்து 26 சென்டிமீட்டர் எனக்கு கிடச்சிது. ஹைட்டும் வந்து கரெக்டாக நான் 26 சென்டிமீட்டர் வச்சுருக்கிறதுனால பேக் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமால வந்து நான் இந்த கைப்பிடி எல்லாம் எப்படி வச்சுருக்கேன்னா அவங்களுடைய சஜஷன் தான், கஸ்டமைஸ்டு தான் எல்லாமே. முறுக்கு கைப்பிடி போட சொல்லியிருந்தாங்க, அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். பாருங்கள், உள்ள வந்து சாண்டலை இன்னர் ஒயராக கொடுத்து முறுக்கு கைப்பிடி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். தெரியுது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த முறுக்கு கைப்பிடி போட்டு வந்து கொயர் கூட வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. அவங்களே சொன்னது தான், பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இது மாதிரி கூடைங்களாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.